ஓகே கைஸ், சம்பவத்தை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ உள்ள தாய்லாந்து வந்து இறங்கியாச்சு. இமிக்ரேஷனும் செக் அவுட் பண்ணுச்சு. ஆனால் இமிக்ரேஷனில் அந்த பொண்ணு, இமிக்ரேஷன் பண்ண பொண்ணு வந்து ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துச்சு. என்ன ஏன் குறுன்னு பார்த்துச்சேன்னு சரி யோசனை நான் பாட்டும் வந்துட்டு முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு சிம்மு வாங்கிட்டேன். சிம்மு வாங்கின்னு இருக்கும்போது கரெக்டாக ஒரு போலீஸு, தாய்லாந்து போலீஸு, லேடி போலீஸ் வந்து பாஸ்போர்ட் வேணும், உங்கள் பாஸ்போர்ட் வேணும். நான் எதுக்குன்னு கேட்டேன். நீட பாஸ்போர்ட் வாங்கிட்டு அது மட்டும் கிடக்கணும். ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட். நானும் சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருந்தவொடனே நான் கேட்குறேன், இஸ் தர் எனி இஷ்யூ அப்படின்னு. ஏன்னா நான் சிம்மும் வேறு வாங்கிட்டேன், தாய்பாட்டில் பே பண்ணி சிம்மும் வாங்கிட்டேன். அது பாட்டு பாஸ்போர்ட் வாங்கி பாட்டு போயிட்டே இருக்குது. அப்புறமா ஒரு இடத்துல போயிட்ட பிறகு பாஸ்போர்ட்டையும் பார்க்குது, என்னையும் பார்க்குது. அப்புறமா பாஸ்போர்ட்டையும் என்னையும் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நவ் யூ கேன் கோ அப்படின்னு நான் அவனை கேட்டேன், என்ன இஷ்யூ, வாட் இஸ் இஷ்யூ, வை யூ டுக் மை பாஸ்போர்ட். அப்புறம் அவர் சிரிச்சுட்டே சொல்லிச்சு, இந்த மாதிரி வந்து யுவர் ஃபேஸ் வாஸ் நாட் மேட்சிங் வித் பாஸ்போர்ட் அப்படின்னு. அது எப்போ சொன்னோம், தட்ஸ் வாட்ஸ் மீ, பட் இட் ஹஸ் பின் டேக்கிங் லைக் 2 to 3-4 years பேக். அதனால் அவன் தான் பாஸ்போர்ட்டை பார்த்தா எனக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. ஸோ இப்போது பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அது ஒரு மாதிரி பார்த்தா எனக்கு என்னடா இது வந்தவொடனே சம்பவமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஃபைனலி ஆல் டன். ஸோ கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேங்காக்கில் இருக்கேன். ஸோ பேங்காக்கில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பட்டாயா. ஓகே, பாய் கைஸ், see you in Pattaya.